ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி என்னென்னா, அப்படி கம்மன்னு ஒரு பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி. நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனோம் அப்படின்னா எந்த மாதிரி டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவரோடு இருக்குமோ அதே மாதிரி வீட்டிலையே நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெசிபிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். நான் ஸ்டவ் தனித்தனியாக போடல, நான் மொத்தமாகவே போட்டுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை கிண்டி விடணும். ஆக்சுவலாக வெங்காயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வதக்கணும். அதாவது மார்னிங் நம்ம பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்கு 2 மிளகாவை கீரி ஆட் பண்ணுறேன். இப்போ பிரியாணியில் கலர்லாம் இருக்கும்ல, ஸோ இங்கே எந்த மாதிரி கலரும் ஆட் பண்ணல. நான் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா லைட்டாக கருகிரும். ஸோ இந்த ஆயில், வெங்காயம் இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம வதக்கிறப்போ பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கும். அந்த கலர் இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால தான் ஆயிலில் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக மசாலாவோடையே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 100 கிராமுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 1 கிலோ சிக்கனுக்கு 100 கிராமுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பல்லாரி வெங்காயமே நல்லா பெரிய பல்லாரி வெங்காயமாக 5 எடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஒரு ரா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நம்ம கிண்டி விட்டாலே போதும், சூப்பராக ஆயிடும். ஸோ இந்த ரா ஸ்மெல் எல்லாமே இதில் போனதுக்கப்புறமா தக்காளி உள்ள ஆட் பண்ணுறேன். தக்காளி நார்மலாக நம்ம குழம்பு வைக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக, அதாவது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்கின்னை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பில் கரெக்டாக நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் மின்ட் லீஃப், புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே புதினா தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த புதினா தான். இதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் உர ஊற்றி வச்ச தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்ச தயிராக வேண்டாம், மீடியமாக இருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் தயிர் ஆட் பண்ணணும். தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டுனா நீங்கள் இதோட லெவலை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா கிண்டிட்டு சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் 1 கேஜி சிக்கன் நல்லா ஆல்ரெடி வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூளெல்லாம் வாஷ் பண்ணி வச்சது தான். இதை நம்ம ஆட் பண்ண அந்த மசாலாவோட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எல்லாம் படுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அப்படி லைட்டாக உப்பையும் தூவி விட்டுருங்க. இதில் நான் எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணல. லைட்டாக 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஆக்சுவலாக 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். இப்போ கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி சேர்த்துருப்போம்ல, நான் வீட்டிலையே வச்சுருப்பேன், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவுமே நான் உள்ளே ஆட் பண்ணல. நம்மளோட குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக நீங்கள் கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம், அதாவது ஹை ஃப்ளேமில் இருக்கும்ல, அதை லைட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக இதுக்கு மேலே புதினா ஆட் பண்ணியிருக்கேன். புதினா கொஞ்சம் அப்பப்போ நான் ஆட் பண்ணுவேன். ஸோ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிக்கன்லேருந்து தண்ணியே ஆல்ரெடி வந்திருக்கும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு கப்பில் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இப்போ டம்ளர் அப்படின்னா 3 டம்ளருக்கு ரைஸ் எடுத்திருப்பேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அரிசி, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் ஆக்சுவலாக தண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டம்ளருக்கு 1.5 அப்படி ஆட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு தண்ணி நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, பிரியாணி ஸ்டார்ட் பண்ண டைம் இருக்கும்ல, நம்ம எப்போ அந்த பிரியாணி சட்டியை வைக்கிறோமோ அந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், மெஷர்மெண்ட் கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிக்கனாக நம்ம ரைஸ் போடும்போது உப்பு கொஞ்சம் இல்லைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். சிக்கனும் நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கணும். ஒரு 80% சிக்கன் வெந்துடுச்சுன்னா இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதாவது அந்த பாத்திரம் ஃபுல்லாக ரைஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நல்லா புதினா, கொத்தமல்லி
இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஆக்சுவலாக இந்த மின்ட்டோட ஃப்ளேவர் இறங்க தான் பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக ஒரு கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 5 மினிட்ஸ் நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாலே ரைஸ் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ரைஸ் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற தோசை கல் இருக்குல்ல, அதாவது தோசை சுடாமல் யூஸ் பண்ணியிருப்போம்ல, வேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று, அந்த கல்லை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை அப்படியே மேலே வைக்கணும். இப்போ அந்த மேலே இருக்கிற மூடிக்கு மேலே இன்னொரு வெயிட்டான பாத்திரத்தை வைக்கணும். அதாவது அங்கே சைடில் எந்த ஆவியுமே வெளியே போகாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். கரெக்டாக எனக்கு 3 நிமிஷம் ஆச்சு. தம் போட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இருந்ததுங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து, கடையிலலாம் வாங்கும்போது அரிசியெல்லாம் லைட்டாக அப்படி உதிரியாக இருக்கும்ல, அந்த மாதிரியே இருந்தது. ஹீட்டாக இருக்கும்போது பிரியாணியை வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக அப்படி கீழே இருக்க மசாலா எல்லாம் மேலே நம்ம வந்து கிண்டி விடணும். எல்லாத்தையும் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் நெய் இது வரைக்கும் ஆட் பண்ணவே இல்லை. நெய் ரொம்ப யூஸ் பண்ணால் திகட்டும். ஸோ இந்த டைமில் நெய் அப்படியே ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் சரி, நம்ம லாஸ்ட்டாக மேலே ஆட் பண்ண அந்த கீ எல்லாமே உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க. பிரியாணி வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆறுனதுக்கு அப்புறமா தான் அந்த உதிரியாக வரும். செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு